ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு வீக்கெண்ட்னாவே நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதனால் நாங்கள் கீட்டாவில் தான் ஆர்டர் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 80 திரஹாம்ஸுக்கு ஆர்டர் போட்டிருந்தோம். எங்களுக்கு 40 திரஹாம்ஸ் தான் வாங்கிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மீடியமும் ஒன்று ஸ்மாலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு ஜிஞ்சர் சிக்கன் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுத்தவங்களுக்கு 50% ஆஃபர், அப்புறம் 25, 20, 30 அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டார் பீஸாவும் நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சிக்கன் நார்மல் பீஸா வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஏயில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கிட்டாவில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு 50% ஆஃபர். அப்படியே நாங்கள் எல்லாம் இது எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 12 o'clock நாங்கள் நைட்டு ஆர்டர் பண்ணோம். டீ பார்த்துட்டு இந்த ஸ்ரீனு ஏதாவது சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதனால் லீவுனாலே ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பி பேர் வந்திருந்தான். சரி, அவனுக்கும் சேர்த்து அவனும் சொல்லிட்டு இருந்தான் பீஸா சாப்பிடணுன்னு. சரி, ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே சிக்கன் பீஸா சாப்பிட்டுட்டு நைட் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால இது ஃப்ரைடே நைட்டு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அன்னைய நாள் இப்படியே ஜாலியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே திருவாதிரை. ஸோ அதனால் நான்வெஜ் தான் எதுவும் எடுக்க முடியல. சார் வெஜ்ஜு தான் எல்லாம் சாப்பிட்டோம். சாம்பார் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் அப்படியே வெளில போகிறோம். இங்கே இந்தியன் ஸ்கூல் பக்கத்தில் கேரளா சமாஜம் அங்கே தான் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் 2026 போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக. ஃபுட் ஃபெஸ்டிவல் 3rd January 6 PM ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேரளா ஃபுட்டு, தமிழ் ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே இருந்துச்சு அங்கே. ஸோ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பாப்பாவுக்கு பிரியாணி வேணும்னு சொன்னான். கேரளா பிரியாணி அது வாங்கினோம். அதுக்கப்புறம் பாயாசம் வாங்கினோம் ஒரு 3 திரஹாம்ஸ்க்கு. இது எல்லாமே எங்கள் 7 சென்டர் குரூப்பில் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்டும் தம்பியும் ஆம்லேட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அப்படியே வாங்கியாச்சு. நான் ஒரு தோசை செட்டு வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில், தண்ணி, கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கிட்டு வரும்போது வடை செஞ்சும் சட்னி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் இருக்க முடியல. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஜாமான் வாங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு நாங்கள். இங்கே இந்த ஃபெஸ்டிவலில் எல்லா ஃபுட்டுமே இருந்துச்சு. கேரளா ஃபுட்டு பஜ்ஜு மாதிரி நேந்திரம்பழத்தில் போட்டிருந்தாங்க. அப்புறம் சிக்கன்னா கிரில்டு சிக்கன் வச்சுருந்தாங்க, பாஸ்தா, அப்புறம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பாயாசம் சொல்லுவோம், கேரளா பாயாசம், அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஆயில் ஃபுட்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. கேரளா ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு. கப்பை இருந்துச்சு, மீன் குழம்பு, பீஃப் கறி, மெயினாக இந்த நேந்திரப்பழம் பனானா போட்டுட்டு அப்புறம் பீஃப் கறி வச்சுருந்தாங்க. அப்புறம் தோசை, டீ, மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுமே கேரளா ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா யூஏயில் இருந்தீங்க அப்படின்னா ராசல் கைமா இருந்தால் கண்டிப்பாக போயிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் கேரளா பீப்புள் எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஒரே கூட்டமான கூட்டம். பசங்களுக்கு அங்கேருந்து வரவே முடியல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்த வசதி எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அடுத்தடுத்து வேலை இருந்த வசதி நாங்கள் கிளம்பிட்டோம் உடனே. இங்கே பாருங்க, பிள்ளைங்களாம் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்கு. காசிக்காக பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஃபிலிம் ஆக்டர் தினேஷ் பிரபாகர் வந்திருந்தார். பாருங்க, இங்கே இருக்கார் பிளாக் கலர் ட்ரெஸ், அவர் தான். இவர் கேரளா ஆக்டர். ஸோ தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணார். யாராவது ஃபோன் எடுத்து கொடுத்தாலும் உடனே செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணார். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே இருந்தது. ஃபெஸ்டிவலில் நல்ல கூட்டமும் கூட. அதில் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜெண்டை மேலெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாட்டு எல்லாம் டான்ஸு பயங்கர ஹாப்பியாகவே இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். மெயினாக பசங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சஃபாரி மலை கிளம்பியாச்சு. அங்கே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாப்பா வச்சுட்டு, ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோன்னே பசங்களுக்கு ஆசையாக ஆகிடுச்சு. அப்படியே அங்கேயே நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டோம் நாங்கள். இவங்க எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு ப்ளேயிங் ஏரியா இருந்துச்சு. அங்கே 1/2 hour விளாட்றதுக்கு என்னென்னா ஒரு 10 திரஹாம்ஸ். 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 20 திரஹாம்ஸ் விளாண்டாங்க. விளாண்டு முடிச்சுட்டு மண்டே ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும்ல, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு நாங்கள் ஜாமான்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு அப்படியே வெளில வரும்போது பயங்கர குளிராக இருந்துச்சு. சரி, முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்காக நான் மீனும் ஃப்ரான் வாங்கியிருந்தேன்.
அது அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே என்ன நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆக்சுவலி தம்பி எதுக்கு வந்திருந்தான் அப்படின்னா, அவனுக்கு வீடு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம் 28ஆம் தேதி. எங்கள் வீடு தான் தம்பியோட வீடு. ஸோ அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக மெயினாக வந்திருந்தான். அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வாங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்களுக்கு பத்திரிக்கையும் வச்சுருந்தோம். அங்கே இருங்க பத்திரிக்கை வச்சாச்சு. கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கேருந்து போகிறது, நமக்கு லீவ் இல்லை வேறு. இதான் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் வச்சுருவான். மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் மீன்ஸ் 6 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ் போயிடலாம் அப்படின்னு விட்டாச்சு. நல்லபடியாக அவனுக்கு கிரகப்பிரவேசம் முடிட்டோம். உங்களோட ஆசீர்வாதம் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.